திருப்பரங்குன்றம் தீபம் விளக்கில் தமிழ்நாடு அரசின் மேல்முறையீட்டு மனு மீது உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் விசாரணை தொடங்கியது. விவரங்களுடன் செய்தியாளர் ராஜகுமரன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ராஜகுமரன், இது குறித்தான தகவல்கள். கார்த்திகை தீப திருவிழா நேற்று மாலை தமிழ்நாட்டில் பல்வேறு முக்கிய மலைகளின் மீது சிறப்புடன் நடைபெற்று முடிந்திருக்கின்றது. திருவண்ணாமலை உள்ளிட்ட கோவில்களில் வழக்கமான உற்சாகத்துடன் பக்தர்களுடைய அந்த வாழ்த்து ஒழிகளுக்கு இடையே கார்த்திகை தீபம் ஏற்றப்பட்டிருந்த நிலையில் தான் தொடர்ந்து திருப்பரங்குன்றம் மட்டும் எந்த பகுதியிலே கார்த்திகை தீபம் ஏற்றுவது என்பது தொடர்பாக அரசு தரப்புக்கும் அங்கே இருக்கக்கூடிய இந்து அமைப்புகளுக்கும் இடையிலான அந்த கருத்து முரண்கள் நீடித்து வருகின்றன. திருப்பரங்குன்றத்தை பொறுத்தவரை அங்கே கீழ்ப்பகுதியிலே முருகனுக்கு கோவில் இருக்கின்றது, மேலே காசி விஸ்வநாதர் கோவிலும் சிக்கந்தர் தர்காவும் இருக்கின்றது. வழக்கமாக கடந்த பல ஆண்டுகளாக கிட்டத்தட்ட ஒரு 100 ஆண்டு காலமாக என்று சொல்லும் விதமாக மலையில் இருக்கக்கூடிய திருப்பரங்குன்றத்தின் உச்சி பிள்ளையார் கோவிலின் தீப மண்டபத்தில் தான் தீபம் ஏற்றப்படும். ஆனால் 1860கள் வரை அந்த பகுதியில் இருந்த மலையின் மீது தீபத்தூண் என்ற ஒன்று தனியாக இருந்ததாகவும் அதில் தான் தீபம் ஏற்றப்பட்டது. அதன் பிறகு ஒரு சில மத வழிபாட்டு தலங்கள் அந்த இடத்தில் புதிதாக கட்டப்பட்டதால் வழக்கமாக பாரம்பரியமாக மலையின் மீது தீபம் ஏற்றப்பட்ட தீபச்சூடர் பகுதியிலே தீபம் ஏற்றாமல் அங்கே இந்து அமைப்புகள் மாற்று இடத்திலே தீபம் ஏற்றி கொண்டிருக்கின்றார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டு இந்து அமைப்புகள் தொடர்ந்து முன்வைத்து வந்தார்கள். அதை குறிப்பிட்டுதான் மதுரை உயர்நீதிமன்ற கிளையை நாடியிருந்தார்கள். உயர்நீதிமன்ற மதுரை கிளையிலே சிஐஎஸ்எஃப் பாதுகாப்பு வீரர்கள் துணையோடு மனதாரர் மற்றும் 10 பேரோடு சேர்ந்து வழக்கமாக அவர்கள் கடந்த காலங்களில் எல்லாம் ஏற்றப்பட்டதாக சொல்லப்பட்ட இடத்திலேயே தீபத்தை ஏற்றலாம் என்று அனுமதி கொடுத்திருந்தார்கள். அந்த அடிப்படையில் தான் நேற்று மாலை 6 மணி அளவிலே கடந்த காலங்களில் ஏற்றப்பட்ட தீப சூடர் பகுதியிலே மீண்டும் தீபம் ஏற்றுவதற்கு முயற்சித்திருந்தார்கள். ஆனால் அந்த பகுதியிலே 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது என்பதையெல்லாம் சுட்டிக்காட்டி தமிழ்நாடு காவல்துறை அந்த பகுதியிலே தீபம் ஏற்றுவதற்கு அனுமதிக்கவில்லை. அது மட்டுமல்லாமல் கார்த்திகை தீபத்தை பொறுத்தவரை திருப்பரங்குன்றத்தில் வழக்கமாக ஏற்றப்படக்கூடிய உச்சி பிள்ளையார் கோவிலினுடைய மண்டப பகுதியிலேயே ஏற்றப்பட்டது. எனவே இந்து அமைப்புகள் தற்பொழுது என்ன சொல்லுகின்றார்கள் என்றால், நீதிபதியே சொல்லிவிட்டார், கடந்த காலங்களில் ஏற்றப்பட்டவாறு, அதாவது தர்கா போன்ற கட்டமைப்புகள் அந்த மலையில் ஏற்படுவதற்கு முன்பாக தீபம் ஏற்றுவதற்கு என்று ஒரு பகுதி இருந்தது, தீபத்தூண் என்று சொல்லுகின்றார்கள். அந்த தீபத்தூணில் மனுதாரர் உட்பட இந்து அமைப்புகளை சார்ந்தவர்கள் 10 பேரோடு சேர்ந்து தீபம் ஏற்றிக் கொள்ளலாம் என்று நீதிபதியே சொல்லிவிட்டார். ஆனால் கோவில் நிர்வாகம் அதற்கான எந்த முயற்சியையும் ஏன் எடுக்கவில்லை? கடந்த சில ஆண்டுகளாக ஏற்றப்படக்கூடிய அந்த உச்சி பிள்ளையார் கோவில் பகுதியிலேயே தீபம் ஏற்ற வேண்டும் என்று சொல்வது எந்த வகையில் சரியாக இருக்கும் என்று சொல்லி தங்களுடைய குற்றச்சாட்டை முன்வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். நேற்று மாலை முதலே இது ஒரு தள்ளுமுள்ளு சம்பவம் என்பதாக திருப்பரங்குன்றம் பகுதியிலே ஒரு பதற்றத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. சிஐஎஸ்எஃப் வீரர்களை தமிழ்நாடு காவல்துறையினர் அனுமதிக்கவில்லை. இந்த விவகாரம் தற்பொழுது நீதிமன்றத்திலும் எதிரொலித்திருக்கின்றது. தமிழ்நாடு காவல்துறைக்கு அதிகாரம் இருக்கின்றதா என்று ஒரு தரப்பிலே இந்து அமைப்புகள் தரப்பிலே வாதத்தை முன்வைக்கின்றார்கள். மற்றொரு பக்கம் தமிழ்நாடு காவல்துறையை பொறுத்தவரை சிஐஎஸ்எஃப் வீரர்கள் என்பது மத்திய தொழில் பாதுகாப்பு படையை சார்ந்தவர்கள். அவர்களுடைய வேலை நீதிமன்றத்திற்குள்ளே பாதுகாப்பு பணியை வழங்குவதுதான். நீதிமன்றத்திற்கு வெளியில் வந்து சட்டம் ஒழுங்கு சார்ந்த பாதுகாப்பு பணியை மேற்கொள்வதற்கு மத்திய தொழிலக பாதுகாப்பு படையான சிஐஎஸ்எஃப் வீரர்களுக்கு எந்த அடிப்படையில் அதிகாரம் இருக்கின்றது என்ற கேள்வியினை தமிழ்நாடு அரசின் சார்பில் முன்வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் சிஐஎஸ்எஃப் வீரர்களை தனிப்பட்ட முறையிலே யாரோ சிலருக்கு பாதுகாப்புக்காக அனுப்புவதற்கு நீதிபதிக்கு எப்படி அதிகாரம் வந்தது என்ற கேள்வியினையும் தமிழ்நாடு அரசினுடைய இந்த மேல்முறையீட்டு மனுவில் சுட்டிக்காட்டி இருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் கடைசியாக அந்த திருப்பரங்குன்ற மலையிலே தீபத்தூண் என்று சொல்லப்படக்கூடிய பகுதியிலே தீபம் ஏற்றப்பட்டது 1862ஆம் ஆண்டு. கிட்டத்தட்ட ஒரு நூற்றாண்டுக்கு முன்பு இருந்த ஒரு வழக்கத்தை மீட்டெடுப்பதற்கான நோக்கம் என்ன என்ற ஒரு கேள்வியினையும் தமிழ்நாடு அரசு தன்னுடைய மேல்முறையீட்டு மனுவிலே வாதமாக முன்வைத்திருக்கின்றார்கள். இந்த மேல்முறையீட்டு மனு எதற்காக தாக்கல் செய்யப்பட்டது என்றால், தனி நீதிபதி திருப்பரங்குன்றத்தினுடைய தீபத்தூணின் மீது மலை உச்சியிலே தீபம் ஏற்றுவதற்கு அனுமதி கொடுத்திருந்ததற்கு எதிராக மேல்முறையீட்டு மனுவை தமிழக அரசு தாக்கல் செய்திருக்கின்றது. அந்த நீதிபதி அவர்கள் வழங்கியிருந்த தீர்ப்பின் மூலமாக ஒரு சிலர் மத ரீதியிலான மோதலை ஏற்படுத்த முயற்சிக்கின்றார்கள் என்பது தமிழ்நாடு அரசினுடைய வாதமாக இருக்கின்றது. அந்த தீர்ப்புக்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த அம்சங்களை மனதில் கொண்டுதான் மத மோதல் ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதற்காக இந்த உத்தரவினை பிறப்பித்திருப்பதாக நீதிபதிகளுக்கு முன்பாக தற்பொழுது தமிழக அரசினுடைய வழக்கறிஞர்கள் வாதங்களை முன்வைத்திருக்கின்றார்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.